அற்புதத்தை செய்ய இறங்குவார். அவங்க பேச வைக்கிறதும் கர்த்தர் தான். அந்த இடத்துல நீங்க என்ன செய்யறீங்கன்னு பாக்குறதும் கர்த்தர் தான். ஆனா அந்த இடத்துல நீங்க அமைதியா இருந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த யோபுடைய வாழ்க்கையிலே நீங்க கடைசி வசனத்தை வாசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். எப்பன்னு பாத்தீங்கன்னா தன் சிநேகிதனுக்காக அவன் என்ன செய்கிறான்? ஜெபம் செய்கிறான். என் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்யும் போது அவனுடைய சிறையிருப்பு மாறினது. இந்த நாளில் எனக்கு சிறையிருப்பு மாறல. யார் மேல நீங்க வருத்தமா இருக்கிறீங்க? யார் மேல கோபமா இருக்கீங்க? குடும்பத்துல வேதனை, குடும்பத்துல குடும்ப ஜெபம் இல்ல, கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிக்க மாட்டார். அப்போ அந்த இடத்துல தன் மனைவியை நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். கணவனை ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். வீட்டுல சமாதானமாய் நீங்கள் இருக்கும்போது உங்கள் நடுவிலே உலாவுகிற கர்த்தர் உங்கள் மீது அவர் கரத்தை வைத்து அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கும் போது, நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்தை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவர் எப்படி ஆசீர்வதித்தார்னா அவனுக்கு எல்லாம் ரெட்டிப்பாய் ஆசீர்வாதம் வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இந்த புதிய காரியத்தை